இறால் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 3 தக்காளி. அரிசி 2 கிளாஸு, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், 2 இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பெருமிளகாத்தூள். இப்போ எறா எப்படி வறுத்து வச்சிடலாம். எறா கழுவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள் 2த்தையும் சேர்த்து கலரிடுங்க. தண்ணி ஊற்றி கலரிட்டு அந்த எறாவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதில் போட்டு கலரி வச்சுருங்க. ஏற்கனவே மஞ்சாத்தூள் போட்டாச்சு, அதனால் இதில் மஞ்சாத்தூள் வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசைஞ்சு காரத்தோடு அப்படியே கொஞ்சம் வச்சுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் கலரி வச்ச எறாவை எடுத்து அதை எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பிரியாணி தாளிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அல்லது எண்ணெயை ஊற்றிடுங்க. 2 இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதையும் சேர்த்துருங்க. இது பொரிஞ்ச உடனே மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த வெங்காயத்தை அதில் கொட்டி வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த எறாவை இந்த பக்கத்தில் நல்லா அதை வதக்கிட்டே இருங்க. இந்த எறாவை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம்தான். எறா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினவுடனே வெறும் மிளகாத்தூள், அது வதங்கினவுடனே தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினா கொஞ்சம் லேட் ஆகும், அது பொறுமையாக வதக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினோடனே இப்போ நம்ம கிள்ளி வச்ச புதினாவை சேர்த்துருங்க. புதினாவையும் சேர்த்து நல்லா 2 வாட்டி வதக்குங்க. அதுதான் புதினா வதங்கிடுச்சு. இப்போ தயிர், லெமன் தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு சுரண்டி சுரண்டி வதக்குங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ உப்பு, லெமனையும் பிழிஞ்சிருங்க அதுலேயே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. பாருங்க, அடியே பிடிக்கல. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறாவை சேர்த்துடலாம். எறாவை சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு தட்டு போட்டு தண்ணி கொதிக்கிட்டோம். காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு அது மேலே மூடிடுங்க. 1/2 ஹவர் ஊறினோன்னா அரிசி எடுத்து இப்படி வெடிக்கட்டி வச்சுங்க. தண்ணி இதை மாதிரி கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ அரிசி எடுத்து அதில் கொட்டிடுங்க. அரிசி எடுத்து கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
இதை மாதிரி ஒரு தோசைக்கல் ஸ்டவ்வில் போட்டு வச்சுருங்க. இப்போ தம் போடுறதுக்கு ரெடி ஆகணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் சுண்டிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பக்கத்தில் தோசைக்கல் வச்சுருந்தோம், அது கொஞ்சம் சூடு ஏறிட்டுருக்கோம். இப்போது பக்கத்தில் தோசைக்கல் போட்டு சூடு ஏறியிருக்கோம். இப்போ தம் போட ரெடி ஆகிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் சுண்டிட்டோம். கல் சூடு ஏறிடுச்சு. அதை போட்டுட்டு அந்த சாப்பாடு தூக்கி அது மேலே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க வெயிட்டாக. அவ்வளோதான். 20 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. அது திறக்காமல் வச்சுட்டு இன்னொரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. பொறுமையாக கலருங்க, சாப்பாடு உடையாது, மெதுவாக கலருங்க. பாருங்கள், அழியாமல் வந்திருக்கு சாப்பாடு. இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, உதிரி உதிரியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.